வணக்கம் நண்பர்களே! பரமத்திவேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஒரு ராசி பலனாக சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியும், சித்திரை நட்சத்திரம் துலா ராசியும். ஏன் இந்த 2 ராசிக்கு ஒரே நட்சத்திரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம். அதாவது உடலற்ற நட்சத்திரம்னா, 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கன்னி ராசியில வந்துருங்க. சித்திரை நட்சத்திரம். 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் துலா ராசியில வந்துரும். அதனால இந்த சித்திரை நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த நட்சத்திரத்தோட இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் என்பதற்காக, இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கும், அதே மாரி துலா ராசியில் பிறந்தவர்களுக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான முழுமையான ஒரு பலன். இந்த பலன நீங்க கேளுங்க. கேட்டுட்டு உங்க நட்சத்திரத்துக்கும், உங்க ராசிக்கும் எந்த அளவுக்கு சரியா இருக்குது, எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்குது, இல்ல எந்த அளவுக்கு சரியில்ல என்பதை நீங்க ஓப்பனாக சொல்லலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது நண்பர்களே! ஏன்னா, உங்களிடத்துல ஒரு எதார்த்தமா தான் நான் பேசுறேன், உங்க ராசிய வச்சு. இப்போ ஒவ்வொருத்தரும் ராசிய வச்சு பயன்படுத்தி விட்டுருவாங்க. பயமுறுத்திருவாங்க. எப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லிருவாங்க. அந்த மாரி ஒரு தன்மைலாம் இ இப்ப இல்ல, அப்படிங்கிற ஒரு தன்மைக்காக நான் சொல்லுகிறேன். அப்ப இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தவர்கள். அதாவது செவ்வாயோட ஆதிக்கம்னா, ஆ செவ்வாய் பகவான் தான் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர், சித்திரை நட்சத்திரத்துக்கு. அப்ப செவ்வாங்கிறது ஒரு வேகமான கிரகம். அந்த கிரகம் எதையுமே வேகமா செயல்படும் படைக்கு தளபதியா வரக்கூடியவர்கள் இவங்க. அப்ப எதுக்கா இருந்தாலும் ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு இவங்களுக்கு வரும். ஒரு வேலைக்கா இருக்கட்டும், ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய இடமா இருக்கட்டும், இவங்களுக்கு அந்த பொறுப்பெல்லாம் குடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டுன்னு வச்சுக்கங்களேன். அதே மாரி கடன வசூல் பண்ணக்கூடிய தன்மை. ஏன்னா, இந்த ஸ்தானத்தில் கன்னி ராசி என்பதே கடனை குறிக்கக்கூடிய ஒரு பாவம், நோய குறிக்கக்கூடிய ஒரு பாவம், பிரச்சனைய குறிக்கக்கூடிய ஒரு பாவம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் இவங்க ஒரு பைசல் பண்றதுக்கோ, பிரச்சனைய தீர்க்கிறதுக்கோ, ஒரு மருத்துவராக இருந்து சேவை செய்கிறதுக்கோ, இவங்களுக்கெல்லாம் ஒரு குடிப்பினை உண்டுன்னு வச்சுக்கங்களேன். இவங்களால மத்தவங்களுக்கு பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டு. அதே மாரி இந்த சித்திரை நட்சத்திரம் துலா ராசியில ஒரு 3 பாதமும் 3ஆம் பாதமும், 4 பாதமும். அப்ப இவங்களுக்கு என்னன்னா, சித்திரை நட்சத்திரக்காரங்களோட கலஸ்தர நிலைப்பாடுக்கு இவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைலாம், வீண் வாக்குவாதங்களை இவங்கலாம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா, இந்த நட்சத்திரம் பேசக்கூடிய நட்சத்திரம். மத்த நட்சத்திரம் பேசாதுங்க. செவ்வாய்க்கு தான் வாய் அதிகம். செவ்வாய் 2ல உட்கார்ந்தா அவங்க அதிகம் கோவப்படுவாங்க. அவங்களுக்கு அவங்கள அறியாமயே கோவம் வந்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதனால செவ்வாய் சொல்லுவாங்க. செவ்வாய் வெறுவாயிம்பாங்க. செவ்வாய் வெறுவாயா இருக்காது. அது எல்லாம் போட்டு மென்னு துப்பிரும் அப்படிங்கிற ஒரு தன்மையில உண்டு. செவ்வாய்க்கு வாய் அதிகங்க, கோவம் அதிகங்க. அ தன் மனசுல எதையும் வச்சுக்காத பேசக்கூடிய ஒரே நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் மட்டுமே. ஏன்னா, செவ்வாய் நட்சத்திரம் எதையுமே உள்ள வச்சுக்காதுங்க. எல்லாம் ஓப்பனா சொல்லும், ஓப்பனா செயல்படும். தன்னோட கோவத்த வந்தா கூட வெளிப்படுத்தி காட்டிரும்னு வச்சுக்கங்களேன். இவங்க உள்ள வச்சுக்கிட்டே பேச மாட்டாங்க. மத்த நட்சத்திரக்காரங்கலாம் கூட உள்ள வச்சுக்குவாங்க. இந்த நட்சத்திரக்காரங்க அதனால தான் இவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க, இவங்க சண்டைக்கு வர்றாங்க, பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு இவங்கள குற்றம் சொல்லுவாங்க. அ அதாவது குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும்பாங்க. அது மாரி முன்னாடி அவங்க சொல்லி இவங்க கிட்ட அந்த குறுகுறுக்குற எண்ணமே வராது. அ த அதாவது தயங்கி போற எண்ணமும் இருக்காது இவங்ககிட்ட. அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தரக்கூடியது எது? அப்படிங்கிற ஒரு தன்மை. ஆனா, இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் தரக்கூடியது சுக்கிர பகவானும், புதன் பகவானும் மட்டுமே. ஏன்னா, இந்த சுக்கிரன் என்பது மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது அம்சம். அப்ப கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கிரனே பாக்கியாதிபதியா வரக்கூடியவர். அப்ப மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது, இவங்களுக்கு மேலோங்கி ஒரு அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாரி துலா ராசியில பிறந்தவங்களுக்கு புதன் பகவான பெருமாளை வழிபடும்போது, இவங்களுக்கு மேலோங்கி பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. சனி பகவான் இந்த நட்சத்திரத்துக்கு முழுமையான யோகாதிபதியா வரக்கூடிய தன்மை. ஏன்னா, சனி பகவானோட வீட்டில் தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். அப்ப இந்த நட்சத்திர அதிபதி போய் எங்க உச்சம் பெறுதுன்னா, செவ்வாய் பகவானோட வீட்ல தான் போய் உச்சம் பெறுது. அது மகர ராசியில உச்சம் பெறுகிறார். இந்த நட்சத்திர அதிபதி எங்க போய் நீசம் பெறுகிறார் பார்த்தீங்கன்னா, கடகத்துல போய் நீசம் அடைகிறார். அதாவது கடகம் என்பது தாய்கிட்ட. செவ்வாய் ஒண்ணுதாங்க தாயார்கிட்ட கோவப்படாம, தாய்கிட்ட தாய்கிட்ட கோவமே காட்டக்கூடாது. தாயார அனுசரிச்சு, தாயார் சொல்படி கேட்டு நடக்கிறவங்களுக்கு, இந்த செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகங்க. ஏன்னா, இந்த நட்சத்திரம் பலம் இழக்கக்கூடிய ஒரே இடம் தாய்கிட்ட மட்டும் தான். அப்ப தாயார பகைத்துக் கொள்ளக்கூடாது. தாயாருக்கு சோறு போடாம நம்ம வெளியில கீது அனுப்பிச்சுட்டோமா, மிகப்பெரிய ஒரு தோஷத்தை குடுத்துருங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு.
அதனால தாயார எந்த அளவுக்கு நீங்க அரவணைச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபங்களும், தொழில்களும் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மையில உண்டு. இது உண்மையான நிகழ்வுங்க. இத வந்து நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஜாதகத்துல இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குதுன்னோட, எல்லா தோஷத்தையும் முறியடிக்கக்கூடியது தாய்ங்கிற ஒரு அன்புக்கு நிகர் வேற எதுவும் கிடையாது. தாயார் நமக்கு மேல ஒரு பாசம் வச்சிருக்கு. அவங்களோட ஆசீர்வாதங்கள் நமக்கு எல்லா தோஷத்தையும் போக்கும் அப்படிங்கிற மாரி, அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு முழுமையாக வேண்டுங்க. எல்லா நட்சத்திரத்துக்கும் வேணும். இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்கு அதிகமா வேணும். ஏன்னா, இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் போய் தாயார் வீட்ல நீசம் இருக்கிறதுனால, தன் பலத்தை இழக்கக்கூடிய தன்மை, தன் பலத்தை கூட்டக்கூடிய தன்மை தாயார்கிட்ட இருக்குது. அதனால உங்களுக்கு பலத்தை கூட்டக்கூடியது தாயாராக இருப்பாங்க. அதனால தாயாரை நீங்க அரவணைச்சு போறதும், தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதும் மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு என்ற ஒரு கருத்து. அப்போ உங்களுக்கு அடுத்ததாக உங்கள் வழிபாடு முறையும், உங்களோட அதிர்ஷ்டத்தையும் அடுத்ததாக சொல்லப் போறேன். அதாவது உங்களுக்கு தலவிருட்சமா வரக்கூடியது வில்வ மரம். இந்த வில்வ மரம்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில்ல அந்த வில்வ மரம் இருக்கும். இந்த வில்வ தழை வச்சு தான் சிவனுக்கெல்லாம் பூஜையே பண்ணுவாங்க. அப்ப இந்த வில்வ தழை நீங்க வாங்கி, அந்த சிவனுக்கு ஒரு அபிஷேகத்துக்கோ, ஒரு அர்ச்சனைக்கோ இதெல்லாம் நீங்க குடுத்துட்டு வரும்போது, மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு தன்மையும், உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய தன்மையும், அதே மாரி வில்வ மரம் நீங்க அந்த மரத்தை தொட்டு வணங்குனாவும் உங்களுக்கு சிறப்பு. அந்த மரத்தை நீங்க மரக்கன்னுகள் எங்கேயாச்சும் இருந்ததுன்னா, அத கோயிலுக்கு வந்து நீங்க வந்து கோயில்ல நீங்களே நட்டு, அதுக்கு நீங்க பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா, அது மிகப்பெரிய உங்களுக்கு உங்களோட சந்ததிகளை வளர்க்கும் நண்பர்களே. ஏன்னா, விருட்சங்கிறது ஒரு வளர்க்கக்கூடியது. ஒரு சந்ததிய ஒரு சந்ததிய காக்கக்கூடிய தன்மை. நமக்கப்புறம் ஒரு தன்மைய வருதுன்னா, அது மரம் தான் அப்படிங்கிற தன்மை. அதனால தான் விருட்சமெல்லாம் அத வந்து நம்ம வழிபடுவது நான் உங்க நட்சத்திரத்துக்கு வில்வ மரம் வருவது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று தான் கருதுகிறேன். அப்ப இந்த வில்வ மரம் உங்களுக்கு சிறப்பை தரும் நண்பர்களே. இது வந்து இறந்த கால கருமாவை சொல்லக்கூடிய மரம் என்பது உங்க நட்சத்திரத்துக்கு. அப்ப விலங்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆண் புலி. அதாவது புலி என்பது புலிய பார்த்தவன் எல்லாம் பயந்துக்குவாங்க. அதே மாரி இந்த நட்சத்திரக்காரங்கள கண்டாவும் பயந்துக்குவாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அதாவது புலியா வருது. நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது உங்களுக்கு மிருகம். மிருகம் என்பது என்ன? தனக்குள்ள இருக்கக்கூடிய மனசு தான் அது எந்த மாரி ஒரு செயல்படும் அப்படிங்கிற மாரி, நீங்க வந்து ஒரு புலி மாரி ஒரு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலும், வேகமும், உங்களை பார்த்தா பிறர் பயந்து கொள்ளக்கூடிய தன்மும் அப்படி இருக்கும்போது, ஆனா நீங்க அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், அன்பாக பேசக்கூடியவர்கள், அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அதை குறைத்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வல்லமை உண்டு. ஏன்னா, உங்க நட்சத்திரம் கன்னி ராசியில் வந்திருக்கிறனால அந்த தன்மை உண்டுங்க. அதே மாரி துலா ராசியிலும் உங்க நட்சத்திரம் இருக்கிறதுனால, சுக்கிரன் எப்பவுமே கோவப்பட மாட்டாரு. ஆனா அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை, கலைக்கு அதிபதியா இருக்காங்க. சிரிப்பு தன்மையா இருக்கக்கூடிய தன்மை. இந்த இந்த 2 ராசியிலும் உங்க நட்சத்திரம் விழுவது மிகப்பெரிய ஒரு பலம் என்று தான் கருதுகிறேன். சித்திரை நட்சத்திரம். அடுத்ததாக, உங்களுக்கு எதிர்காலத்த குறிக்கக்கூடியது என்ன பறவைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள ஒரு பறவை ஒரு அற்புதமான ஒரு பறவை. என்னன்னு கேட்டா, மரங்கொத்தி பறவை. இந்த மரங்கொத்தி பறவைய நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தனக்குத்தானே ஒரு வீட்ட அமைச்சுக்குமாம். தனக்குத்தானே ஒரு வீட்ட அமைச்சுக்கும். அது எப்படி அமைக்கும்னா, ஒரு மரம் நெட்டா வளர்ந்திருக்கும். அதுல வந்து கொத்தி, 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 கொத்தி பொந்த உருவாக்கி, அந்த பொந்து வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அது உருவாக்கிக்கும். மழை காலம் சரி, காத்து காலம் சரி, எதுவுமே அதுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை இல்லாம அந்த பொந்துல வந்து அது நடுமரத்துல போய் அது பொந்து இதாக்கி, அதுல குடியிருக்கக்கூடிய தன்மையும், தன்னோட சந்ததிகளை உருவாக்கக்கூடிய தன்மையும், எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு சேமிப்பை இவங்க உண்டாக்கிக்குவாங்க. அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் சொல்லுதுங்க. அது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய பறவை உங்களுக்கு மரங்கொத்தியா வருவது, அப்போ உங்களுக்கு உண்டான அது சிறப்பை குடுக்குதுன்னு வச்சுக்கங்களேன். மரங்கொத்திங்கிறது ஒரு தனக்கு என்ன தேவைங்கிறதை அதை வந்து ஊர்ஜனப்படுத்தி அதுக்குண்டான சேமிப்பை உருவாக்கக்கூடிய நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம் என்றே சொல்லலாம். அப்ப சித்திரை நட்சத்திரம் ஒரு சிறப்புமிக்க நட்சத்திரம் என்று நான் உணர்ந்து உள்ளேன் நண்பர்களே. அப்ப இதுக்கு அதிதேவதையாக ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்னுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். அ இது வந்து இதெல்லாம் நீங்க செய்யும்போது உங்களுக்கு சிறப்பை தரும். அதுக்காக தான் அதெல்லாம் சொல்றேன். ஏன்னா, அதெல்லாம் உண்மையான நிகழ்வுகள். எதுவுமே வந்து மறுப்பதற்கோ, இல்லைன்னு சொல்றதுக்கோ வாய்ப்பு கிடையாது நண்பர்களே. அப்ப அதிதேவதையா வருவது விஸ்வகர்மா. இப்ப விஸ்வகர்மாங்கிறது இப்ப நெறைய பேர் வீட்ல எனக்கு வாஸ்து தோஷம் இருக்குதுங்க. இந்த தோஷம் இருக்குது. இதுக்கு என்ன பரிகாரம் அப்டின்னா, விஸ்வகர்மாவோட ஃபோட்டோ வாங்கிக்கங்க. அத வந்து வீட்டுக்கு வெளியில நிலவுக்கு மேல நீங்க வந்து மாட்டி வச்சுக்கங்க. இது எல்லாத்துக்கும் இந்த பரிகாரம் பொருந்துங்க. ஆனா, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு 100% அது அ நல்ல ஒரு பலனை குடுக்கும் என்பதற்காக. விஸ்வகர்மா உங்களுக்கு அதிதேவதையாக வரக்கூடிய தன்மை. அதிதேவதையா வர்றதுனால, உங்களுக்கு இந்த விஸ்வகர்மாவ நீங்க வீட்டிலேயே வச்சு பூஜை பண்ணலாம். வீட்ல ஹால்ல வச்சுக்கலாம். வீட்ல நிலவுக்கு மேல வச்சுக்கலாம். தோசை இருந்துச்சுன்னா, இந்த மாரி ஒரு தன்மைலாம் உங்களுக்கு விஸ்வகர்மா
வழிபடும்போது உங்களுக்கு ஒரு தொழிலிலே ஒரு சிறப்பை தரும் நண்பர்களே. நீங்க ஒரு ஆர்க்கிடெக்ட்ல ஒரு இன்ஜினியர், ஒரு கட்டட இன்ஜினியர், ஒரு டீச்சிங் லைனு, மித்தவங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு லைன்ல இருக்கும்போது, அது வந்து இன்னும் உங்களுக்கு சிறப்பை தரும். ஒண்ண உருவாக்குறதுக்கு உங்களுக்கு இந்த விஸ்வகர்மா பலம் பொருந்திய ஒரு அதிர்ஷ்டத்தை குடுப்பார் நண்பர்களே. அடுத்தது உங்களுக்கு வெற்றி சின்னமாக வருவது தீபம். ஏன்னா, உங்க நட்சத்திரத்துக்கு எல்லாமே ஒரு சிறப்பை தருதுன்னு தீபங்கிறது ஒரு ஒளி குடுக்கக்கூடியது. அந்த தீபத்த ஏத்தி வைக்கும்போது பிரகாசம் அடையும். வீடே ஒரு இருட்டுல வந்து தீபத்த ஏத்தும்போது வீடே பிரகாசம் அடையும். அதேமாரி அந்த நட்சத்திரக்காரங்க ஒரு வீட்டுக்கு போம்போது பிரகாசம் அடைவார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு. தீபத்தை நீங்க ஏத்தி வழிபடும்போது உங்க வீட்டில் மிக சுப நிகழ்வையும், சுப தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி நீங்க கோயிலுக்கு போனாலும் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவது சிறப்பை தரும். மத்த ஒரு பொருள்கள் வாங்குறதோட தீபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை குடுக்கும் நண்பர்களே. உங்களுக்கு அதிர்ஷ்ட மலர் என்று பார்க்கும்போது வெண் வெண்பூ வெண் செண்பகம். செண்பக பூ வந்து உங்களுக்கு அந்த அழகா இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த செண்பக பூவை வந்து நீங்க வந்து ஒரு சாமிக்கு நீங்க வாங்கி குடுப்பது, உங்க பூஜைக்கு நீங்க பயன்படுத்துவது, அதே மாரி உங்க விஸ்வகர்மாவுக்கு இந்த பூவை நீங்க வச்சு வழிபடும்போது, உங்களுக்கு இந்த பூ வந்து அதிர்ஷ்டத்தை குடுக்குது. அதே மாரி இந்த இந்த மலர்களை நீங்க வீட்டில் வளர்ப்பதும் ஒரு சிறப்பை தரும் நண்பர்களே. அது மாரி இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு தன்மையும் கன்னி ராசிக்கும், துலா ராசிக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பான ஒரு காலகட்டங்கள். அ குரு பகவானோட பார்வையும் உங்களுக்கு இருக்கிறது. சனி பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு. ராகு, கேதுகள் உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் கேது இருந்து, அதே மாரி ராகு வந்து 7ல் இருந்தாலும், துலா ராசிக்கு ராகு வந்து 6ல் இருக்கிறது. அ 12ல கேது வர்றாரு. அதனால இந்த கோச்சார கிரகங்களும் ஒரு பலமுடையதான் இருக்குது. ஆனால் நீங்க எதுக்கும் பயந்து கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு நண்பர்களே. அ அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுவும் சந்திரன். உங்கள் கருத்துக்களையும் கீழே எனது சேனல்ல பதிவிடுங்கள் நண்பர்களே. பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக இந்த கருத்தை பதிவிடுகிறேன். மத்த ராசிக்காரங்களும் இந்த சேனலை நீங்க பார்த்து உங்க ராசி இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சீங்கன்னா, உங்க ராசிக்கு உண்டான கருத்தையும் பதிவிடுகிறேன் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.